லாவா இப்போ அஃபிஷியலாகவே அவங்களோட என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்குறதுக்கு இந்த கேமரா செட்டப் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் நீட்டாக இருக்குது. லாவா பிளேஸ் 5Gயோட சைஸ் பொறுத்தவரை 6.51 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு எங்கள் ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Y1 L1 சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் Y1 L1 சப்போர்ட் கொடுக்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நிறைய பேர் டவுட் வந்திருக்கும், என்ன ஃபுல் HD+ இல்லையா, வெறும் HD+ தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க லான்ச் பண்ணியிருக்க பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். இவங்க லான்ச் பண்ணியிருக்க பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 10,000 தான் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 5G கொடுக்கும்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் ஒன்று தான் இந்த HD+. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700ல் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். நார்மல் கேஷுவல் யூசேஜாக இருக்கட்டும், இல்லை மீடியம் கிராஃபிக்ஸ் கேமில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை எங்கள் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக எப்பவும் போல் தேவையில்லாமல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் அண்ட் டெப்த் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்கள் 5000 mAh. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்ஸ் சார்ஜர் இருக்கும் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு கூட எதுவுமே அவங்க அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் Android 12 ரன் ஆகுது. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை லாவா இப்போதைக்கு அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அரௌண்ட் 10,000 பட்ஜெட்டில் தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. சீப்பஸ்ட் 5G ஃபோன் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு டேக்லைன் தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறது பார்த்தா 10,000 இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், HD+ ரெசல்யூஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு HD+ ரெசல்யூஷனாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனோட ப்ரீ புக்கிங் தீபாவளி அப்போ தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் டே தெரிஞ்ச உடனே நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.